சென்னை சவுகார்பேட்டையில் இளம் பெண்களும் இளைஞர்களும் ஹோலி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் ரகுபதி வழங்க கேட்கலாம். ரகுபதி, வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். ஹோலி பண்டிகை இன்று நாடு முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, சேலம், நெல்லை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஹோலி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் வட மாநிலவர்கள் அதிகமாக வசிக்கும் பகுதிகளில் இந்த ஹோலி பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னையில் வட மாநிலவர்கள் அதிகம் வசிக்கும் சவுகார்பேட்டை பகுதியில் காலை 8 மணி முதல் வண்ணப்பொடிகளுடன் இளைஞர்கள், இளம் பெண்கள் ஹோலி பண்டிகையை கொண்டாட தொடங்கினர். பல வண்ணப்பொடிகளை ஒருவர் மீது ஒருவர் தூவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியும் கைக்குலுக்கியும் ஹோலி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். சிலர் வண்ணப்பொடிகளை தண்ணீரில் கலந்து கொண்டு நண்பர்களுடன் மீது பீச்சி அடித்தும் மகிழ்ந்து வருகின்றனர். இளைஞர்கள் பலரும் வண்ணப்பொடிகளை தூவியபடி நண்பர்களுடன் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலம் வந்து இந்த ஹோலி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட்டு வருகின்றனர். வட மாநிலத்தவர்கள் அதிகம் வசிக்கும் புரசைவாக்கம், எலும்பு, வேப்பேரி உள்ளிட்ட பகுதிகளில் ஹோலி பண்டிகையானது மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தீபாவளி பண்டிகையை அடுத்து இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் இந்த ஹோலி பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது. இந்த ஹோலி பண்டிகை பக்த பிரகலாதன் கதையுடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. இந்த அசுரன் ராணி லோகி என்ற சகோதரி இருந்ததாகவும் அவள் மாயப்போர்வையை வரமாக பெற்றிருந்ததாகவும் அதன்படி ஒரு பெரிய தீயை மூட்டி பிரகலாதனை தனது மடியில் அமர்த்தி கொண்டு அமர்ந்ததால் அப்பொழுது பிரகலாதன் மகா விஷ்ணுவை வேண்டியதும் அந்த போர்வை பறந்து பிரகலாதன் மூடிக்கொண்டதாகவும் இந்த கதை கூறப்படுகிறது. இதனால் தான் இந்த ஹோலி பண்டிகையை வருடந்தோறும் இந்த வட மாநிலத்தவர்கள் சிறப்பு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றனர்.